தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் திருச்சி முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை. கோரிக்கை மனுக்களை பெட்டியில் போட்டு சென்ற பொதுமக்கள். தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை அடுத்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. திருச்சியில் தேர்தலை கண்காணிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் கண்காணிப்பு அலுவலகம் திறக்கப்பட்டு துணை ஆட்சியர், வட்டாட்சியர் உட்பட 8 பேர் கொண்ட குழுவினர் 3 பகுதிகளாக பணியாற்றுகின்றனர். மேலும் தேர்தல் தொடர்பான புகார் தெரிவிப்பதற்கான எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று தேர்தல் பறக்கும் படையினர் திருச்சி முழுவதும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை திருச்சி சென்னை பைபாஸ் சாலையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த கார், இருசக்கர வாகனங்களை சோதனை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்குவது வழக்கம். தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் வைத்திருந்த மனு பெட்டியில் கோரிக்கை மனுக்களை போட்டுவிட்டு சென்றனர்.